வாங்க, இன்னைக்கு நாம வேதியியல் ஆய்வகத்துக்குள்ள ஒரு சின்ன பயணம் போக போறோம். பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா தெரிஞ்சாலும் இதுக்குள்ள அபாயமும் அற்புதமும் ஒண்ணா கலந்திருக்கு. ஒரு நிபுணரோட கையேட்ட வச்சு இந்த கட்டுப்படுத்தப்பட்ட உலகத்துல என்னென்ன விதிகள், கருவிகள், நுட்பங்கள் இருக்குன்னு நாம ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஒரு வேதியியல் ஆய்வகம்ங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த, ஆனா அதே சமயம் அபாயகரமான பொருட்களால நிறைஞ்சது. அதுல முதல் விஷயம் நச்சுத்தன்மை கொண்ட பொருட்கள். அடுத்து ரொம்ப சுலபமா தீப்பற்றக்கூடிய பொருட்கள். ஒரு சின்ன கவனக்குறைவு கூட பெரிய விபத்துக்கு வழிவகுத்திடும். இதோ அடுத்தது அரிக்கும் தன்மை கொண்ட பொருட்கள். இது நம்ம தோல் மேல பட்டாலோ இல்ல மத்த பொருட்கள் மேல பட்டாலோ ஈஸியா சேதப்படுத்திரும். கடைசியா வெடிக்கும் தன்மை கொண்டவை. இந்த நாலுமே இந்த இடத்தோட அபாயத்தை நமக்கு நல்லாவே உணர்த்துது இல்லையா? சரி, இவ்வளவு அபாயங்கள் நிறைஞ்ச இந்த குழப்பமான சூழல விஞ்ஞானிகள் எப்படி கட்டுப்படுத்துறாங்க, எப்படி இதுக்குள்ள இருந்து புது புது கண்டுபிடிப்புகளை உருவாக்குறாங்க, அதுக்கான விடையத்தான் நாம இப்போ தேடப் போறோம். வாங்க பார்க்கலாம். அந்த குழப்பத்தை ஒரு ஒழுங்கா மாத்துறதுக்கான முதல் படி ரொம்ப ரொம்ப கடுமையான ஒரு பாதுகாப்பு விதிமுறை தான். இங்க பாருங்களே, இந்த பாதுகாப்பு விதிகள்லாம் ஏதோ சும்மா எழுதி வச்சதில்ல. இதுதான் ஒவ்வொரு அறிவியல் ஆராய்ச்சிக்கான முக்கியமான அடித்தளம். வேலை செய்யற இடத்த சுத்தமா வச்சுக்கிறதுல இருந்து தனியா வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்றது வரைக்கும் ஒவ்வொரு வேதியியலாளரும் இத கண்டிப்பா கடைபிடிக்கணும். இப்போ பாருங்க, இது ஒரு ரொம்ப முக்கியமான பாதுகாப்பு நடைமுறை. அமிலத்தை நீர்த்து போகச் செய்யும் போது எப்போதுமே அமிலத்தை எடுத்துதான் தண்ணியில கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கணும். ஒருவேளை மாத்தி அமிலத்துல தண்ணிய சேர்த்தா என்னாகும் தெரியுமா? ஒரு பயங்கரமான ஆபத்தான எதிர்வினை நடக்கும். இதுவே போதும் இந்த விதிகளை ஏன் மீறவே கூடாதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. ஒரு வேதியியலாளரோட பொறுப்பு பரிசோதனை முடிஞ்சதும் முடிஞ்சு போறதில்ல. அதுக்கப்புறம் கழிவுகளை சரியா அகற்றணும். ஒவ்வொரு வகையான கழிவையும் சரியா பிரிக்கணும். உடைஞ்ச கண்ணாடிய அதுக்குன்னு இருக்கிற தொட்டியில போடணும். அமிலங்களையும் காரங்களையும் தனித்தனியா சேகரிக்கணும். இது சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுல ஒரு முக்கியமான படி. சரி, விதிகளை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஆய்வகத்துல பயன்படுத்துற சிறப்பு கருவிகளை பத்தி பார்க்கலாம். இந்த கண்ணாடி கருவிகள்லாம் வெறும் பாத்திரங்கள் மட்டும் இல்ல, துல்லியமா வேலை செய்யறதுக்கான கருவிகளும் கூட. இப்போ அளக்கிறதுக்கு பயன்படுத்துற சில கருவிகளை பார்க்கலாம். பியூரெட், பிப்பெட், அளவுச்சாடின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட வாழை இருக்கு. ஒன்னு துல்லியமான அளவை கொடுக்க, இன்னொன்னு தோராயமான அளவை எடுக்கன்னு ஒவ்வொரு கருவிட்டும் ஒரு தனி நோக்கம் இருக்கு. அடுத்து சோதனைகள் செய்யறதுக்கான முக்கியமான கண்ணாடி கருவிகள். பீக்கர், கூம்பு குடுவை, பரிசோதனை குழாயின்னு ஒவ்வொன்னும் ஒவ்வொரு தேவைக்கு. அது மட்டுமில்லாம வெப்பத்தை கட்டுப்படுத்தப்பட்ட முறையில பயன்படுத்துறதுக்கான முதன்மை கருவி இந்த பன்சன் சுடரெடுப்பு. சரியான கருவிகள் மட்டும் கையில இருந்தா போதுமா? இல்லவே இல்ல. அதை சரியா பயன்படுத்துறதுக்கான நுட்பமும் தெரியணும். வேதியியலுங்கிறது திறமையும் நுணுக்கமான பயிற்சியும் தேவைப்படுற ஒரு கலைன்னு கூட சொல்லலாம். அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். உதாரணத்துக்கு இந்த வடிதாட மடிக்கிறதே எடுத்துக்கலாமே. இது ரொம்ப எளிமையான ஒரு வேலைதான். ஆனா அதுக்கும் ஒரு முறை இருக்கு. பாதியா மடிக்கணும், மறுபடியும் பாதியா மடிக்கணும், அப்புறம் அதை ஒரு கூம்பு மாதிரி திறக்கணும். ஒரு சின்ன வேலை கூட எவ்வளவு துல்லியமான நடைமுறையை பின்பற்றுதுன்னு பாருங்க. இந்த எண்ணெய பாருங்க, 0.05 மில்லிலிட்டர். பல சோதனைகள்ல இந்த அளவுக்கு நம்ப முடியாத துல்லியம் தேவைப்படுது. யோசிச்சு பாருங்க, இவ்ளோ சின்ன அளவை எப்படிதான் அளக்க முடியும்? அதுக்கான பதில் இந்த குறிப்பிட்ட நுட்பத்துல இருக்கு. பியூரெட்டை வாசிக்கும் போது உங்க கண்ணோட நிலை ரொம்ப முக்கியம். திரவத்தோட மேற்பரப்புக்கு நேரா பார்க்கணும், அப்புறம் அந்த வளைஞ்ச பரப்புக்கு கீழே இருக்கிற அளவைத்தான் படிக்கணும். பின்னால ஒரு வெள்ளத்தாள வச்சுக்கிட்டா இன்னும் தெளிவா தெரியும். இது மூலமா மிகச்சிறிய அளவை கூட துல்லியமா அளக்க முடியும். அப்ப பாருங்க, சரியான விதிமுறைகள், கச்சிதமான கருவிகள், அப்புறம் அதை பயன்படுத்துற நுட்பம், இந்த மூணும் ஒன்னு சேரும்போதுதான் அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கான கதவுகள் திறக்குது. இங்க பாருங்க, கையேட்ல இருந்து சில பரிசோதனைகளை எடுத்து போட்டிருக்கோம். பயோடீசல் தயாரிக்கிறதுல இருந்து வினிகரோட செறிவை தீர்மானிக்கிறது வரைக்கும் ஒரு ஆய்வகத்துல ஒழுங்கான முறைகளை பின்பற்றினா எவ்வளவு பரந்த ஆச்சரியமான கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும்னு இதை நமக்கு காட்டுது. இந்த ஒரு வரியில எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஒழுக்கமும் ஒழுங்கும் படைப்பாற்றலுக்கு எதிரானது கிடையாது. சொல்லப்போனா அதுதான் படைப்பாற்றலுக்கான அடித்தளம். கடைசியா ஒரு கேள்வி, நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நாம தினமும் பயன்படுத்துற பொருட்கள், தொழில்நுட்பங்கள், இதுல எதுவெல்லாம் யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு ஆய்வகத்துல இந்த விதிகளெல்லாம் சரியா பின்பற்றினதுனால மட்டும்தான் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு. யோசிச்சு பாருங்க, பதில் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும்.